முக்கிய செய்தி. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத். T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறுகிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த உலகக்கோப்பை T20 போட்டியில வரும் எதிர்பார்த்த ஆஸ்திரேலியா இன்னைக்கு போட்டியிலிருந்து வெளியே போயிருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ் they have been knocked out அப்படின்னு சொல்லணும். இதற்கு முன்னதாக 2009 தான் அவங்க முதல் 2 போட்டிகளை தோல்வி அடைந்து இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து வெளில போயிருக்காங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஹிஸ்டரி ரிப்பீட்டட்னு சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா அவங்க போட்டிகள் நேற்று ஸ்ரீலங்காவோட நேற்று அவங்க தோல்வியை சந்திச்சதும் அதற்கு முன்னதாக மினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்பாப்வே அணி பெரிதும் எக்ஸ்போஸ்ட் இல்லாத ஜிம்பாப்வேயிடம் அவங்க தோல்வி அடைஞ்ச 2 தோல்வியின் காரணமாக தோல்வியை சந்திச்சு வெளியேறிட்டாங்க. இன்றைய போட்டி வாஷ் அவுட். இன்னைக்கு ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து போட்டி. வெற்றி பெற்றால் ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல கடினமான மழை வந்ததுனால இரு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் தரப்பட்டதன் காரணத்தினால ஈஸியா நுழைஞ்சிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு ஜிம்பாப்வே அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பெரிய அதிர்ச்சி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. ஏன்னா இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி யார் இந்த கப் அடிக்க போறாங்க அப்படின்னா இந்தியா ஃபேவரட், இந்தியா கூட ஈக்குவல் ஃபேவரட்டா ஆஸ்திரேலியா தான் இருக்க போறாங்கன்னு சொன்னோம். ஏன்னா அதிகப்படியான ஐசிசி டிராபிகளை வென்ற ஒரு அணி, மிக பலம் பொருந்திய ஒரு அணின்னு சொல்லப்பட்ட ஆஸ்திரேலியாவின் தோல்வி ரசிகர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ போட்டியில பாத்தீங்கன்னா டேபிள் ரொம்ப தெளிவாயிடுச்சு. அதாவது குரூப் ஏல இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் 8க்கு. அடுத்தது யார் அப்படின்றதுக்கான போட்டி நாளை தெரிஞ்சிடும். பாகிஸ்தான் ஒருவேளை அவங்க ஜெயிக்கிறாங்களா, அவங்க ஜெயிச்சா அடுத்தது போறாங்களா, நெட் ரன் ரேட் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கும். இல்லை என்றால் அமெரிக்கா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சபடி பாத்தீங்கன்னா குரூப் பில ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. இன்றைய மழையின் காரணமாக ஜிம்பாப்வே உள்ள வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து குரூப் சில வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதை தாண்டி குரூப் டில சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு ஒரு சூப்பர் 8ல யார் இருக்காங்க அப்படின்றது. ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா ஆகிய 4 அணிகள். இந்தியாவுடைய அந்த 4 அணிகளுடைய பட்டியல்ல தான் இப்ப ஜிம்பாப்வேயும் வந்திருக்கு. இந்தியா ஜிம்பாப்வே சந்திக்க போது ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்தியாவின் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போறாங்கன்ற பல கேள்விகளோட இல்லைங்க ஆஸ்திரேலியா இல்லைங்க ஜிம்பாப்வே தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பட் டோன்ட் டேக் அவே தி கிரெடிட் ஃப்ரம் ஜிம்பாப்வே. அற்புதமான ஒரு கேம் ஆடி இருக்காங்க. குறிப்பா அவங்க அணியின் தலைவர் சிக்கந்தர் ராசா பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அற்புதமா அணியை வழிநடத்தி சென்றாரு ஒரு ஆல்ரவுண்டரா. அதையும் தாண்டி அவங்க அணியினுடைய ஃபீல்டிங் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வேற லெவல்ல இருந்தது. பிளெஸிங் மெஹர்பானின்ற ஒரு போலர் அற்புதமா அவங்கள ஆஸ்திரேலியாவை நிறுத்தினாங்கன்னு சொல்லணும். இந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு போட்டி சோபிக்கல. காரணம் என்னன்னா அணியிலேயே ஒரு குழப்பம் இருந்துச்சு. யாருமே அவங்க ரோலை சரியா பிளே பண்ணல அப்படின்ற விஷயம் பெஞ்சில ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயரை பெஞ்சில வச்சுக்கிட்டு நீங்க இந்த போட்டியை எதிர்த்து ஆடி இருக்கீங்க அப்படின்னும் போது டேவிட் வார்னர் டீம்ல இல்ல, அவர் ரிட்டையர் ஆயிட்டார். இந்த காலகட்டத்துல ஒரு கடினமான தோல்வியை ஆஸ்திரேலியா சந்திச்சிருக்கு. இது அந்த அணியில் பல மாற்றங்களை நிச்சயமா கொண்டு வர போது. அவங்களுக்கு பெரிய போலிங் அட்டாக் இல்ல. உள்ள வரும்போதே பல பேர் காயம் காரணமா இல்ல, ஹேசல்வுட் இல்ல, கமின்ஸ் இல்ல, இப்படி பல போலர்கள் ஸ்பின்னும் ஒரு ஸ்ரீலங்கா இந்தியாவில போட்டி நடக்குதுன்னா சுழற்பந்துக்கு சாதகமான இடம் இருக்கும்னு தெரிஞ்சும் ஒரு ஆடம் ஜாம்பாவை தவிர ஒரு நிலையான ஒரு ஸ்பின்னரை கூட அவங்க எடுத்து வரல. அவங்க அந்த 11லயே அவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அணி 20 நாடுகள் இருக்கக்கூடிய இத்தாலி போன்ற நாடுகள் நடக்கக்கூடிய போட்டியில அவர்களோடு சேர்ந்து குரூப் ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியா வெளியே போயிருச்சு அப்படின்றது ஒரு வருத்தத்தையும் அளிக்குது. போட்டி இனி எப்படி இருக்க போகுது, இனி ஜிம்பாப்வே என்ன செய்ய போறாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இன்னொன்னு இந்த சூப்பர் 8 வருவதன் காரணத்தினால அடுத்த உலகக்கோப்பை T20க்கு ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆயிட்டாங்க ஜிம்பாப்வே அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பர்த் அவங்களுக்கு அடுத்த போட்டிக்கு முழுக்க கிடைச்சிருச்சு. இந்த சூப்பர் 8 போனதுனால ஆஸ்திரேலியா என்ன செய்ய போகுது, சீடிங்ஸ்ல எங்க வரப்போறாங்கன்ற சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக இன்ட்ராஸ்பெக்ட் ஒரு பெரிய அணியை சின்ன அணி வீழ்த்த முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த கிரிக்கெட் யாரும் தலைத்தவர்கள் யாருக்குமே காமிச்சிருக்கு. பொறுத்திருந்து பாப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. பட் கங்க்ராச்சுலேஷன் ஜிம்பாப்வே. இன்னைக்கு போட்டியே ஆடலை அப்படின்னாலும் ஒரு புள்ளி அப்படியே வாங்கினாலும் அற்புதமான கன்சிஸ்டன்ட் போட்டியை காமிச்சதுனால ஜிம்பாப்வே டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இந்த சூப்பர் 8 அப்படின்னு தான் சொல்லணும். அப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போமா எப்படி இருக்க போகுது இனி வரும் போட்டிகள். பட் சூப்பர் 8 ரெடியா இருங்க. ஜிம்பாப்வே என்ன சர்ப்ரைஸ் ஆனாலும் கொடுக்கலாம் இந்தியாவிற்கு. பொறுத்திருந்து சூதானமா ஆடணும் இந்தியான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பரத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.